தமிழ்நாட்டுல 4 ஆண்டு காலத்துல ஒட்டுமொத்தமா வெளிநாடுகள்ல இருந்து வந்த முதலீடு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அது வந்து எய்தர் முதலமைச்சர் போயிட்டு அட்ராக்ட் பண்ணிட்டு வந்திருக்கலாம், இங்க நடந்த தொழில்துறை மாநாடுகள்ல வந்திருக்கலாம், எக்ஸ்டென்ஷன்ல வந்திருக்கலாம். இது எல்லாத்தையும் குமுலேட் பண்ணி பார்த்தோம்னா 11,289 மில்லியன் டாலர். ஓகே, இது வந்து 11,800 மில்லியன் டாலர், 16,289 மில்லியன் டாலர். கன்வர்ஷன்ல 10 லட்சம் கோடி கிட்ட வரும். இப்ப எவ்வளவு முதலீடு வந்திருக்கு அப்படின்னா 4 ஆண்டுகள்ல வெளிநாட்டு முதலீடுகள் தமிழ்நாட்டுல 10 லட்சம் கோடி வரைக்கும் வந்திருக்கு. 25/7/2025 ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி சொன்ன புள்ளி வரும். ஓகே, அதாவது ராஜ்யசபால அவங்க அதிகாரப்பூர்வமா அறிவிச்ச புள்ளி வரும். ஓகே, அதாவது 4 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுல வந்து ஒரு 10 லட்சம் கோடிக்கான FDI மட்டும் வந்திருக்கு, உள்ள வந்திருக்கு. இதே காலகட்டத்துல உத்தரப்பிரதேசம் 1,400 மில்லியன் டாலர் மட்டும்தான் அட்ராக்ட் பண்ணிருக்கு. நம்ம 2,000 மில்லியன் டாலர் அட்ராக்ட் பண்ணா அவங்க 200 மில்லியன் டாலர் அட்ராக்ட் பண்றாங்க. ஓகே, நம்ம 3,600 மில்லியன் டாலர் அட்ராக்ட் பண்ணா அவங்க வெறும் 600 மில்லியன் டாலர் அட்ராக்ட் பண்றாங்க. ஓகே, சோ குமுலேட்டிவாவே அவங்க 4 வருஷத்துல 1,400 மில்லியன் நாம குமுலேட்டிவா இந்த 4 வருஷத்துல ஒரு 10 லட்சம் 11,289 மில்லியன் டாலர், அதாவது இந்திய மதிப்புல 10 லட்சம் கோடி. அவங்க வெறும் 1,400 தான். சோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றதே வந்து ஒரு முதிர்ச்சியற்ற தன்மை அப்படின்னு தான் பாக்குறேன். சரி,